ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டிமீடியா தமிழ் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ லாக்டவுன் டைமில் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டையும் உங்களையும் ஒரு சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி அலாரம் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த சேஃப்டி அலாரம். இது சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படின்னா ஒரு பேட்ரி தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ பேட்ரி இப்படி கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் எடுத்தீங்கனாலே வரும். சூப்பராக ஒர்க் ஆகும். நல்லா லவுடாகவும் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக மேக் பண்ணிடலாம் நீங்களாவே. ஸோ இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய தொடங்கலாம். நம்ம தேவையான பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 9 வாட் பேட்ரியும் அதோட கனெக்டரும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பொருள். நெக்ஸ்ட்டு பஸ்ஸர் தேவைப்படும் நம்மளுக்கு. பஸ்ஸர் ஒன்று பழசு இருந்தால் கூட எடுத்துங்க, பைக்கில் இருந்தது. அப்படின்னா நீங்கள் சின்னதாக இருக்கும், சின்ன பஸ்ஸர் இருக்கும், அது 7 ரூபா 8 ரூபா இருக்கும். ஸோ அது ஒன்று எடுத்துங்க, ஓகேவா. அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு ஒரு கிளிப்பு தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு ஒரு கிளிப்பு தேவைப்படும், பிளாஸ்டிக் கிளிப்பு தான் முக்கியம் தேவைப்படும். ஸோ பிளாஸ்டிக் கிளிப்பு ஒன்று எடுத்துங்க. அப்புறம் ஒரு உட்டன் எடுத்துங்க, உட்டன் பிளாக் ஒன்று எடுத்துக்கங்க. இந்த சைஸில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது நான் இது எதுக்கு எடுத்துக்கேன்னு நான் சொல்கிறேன் அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ தேவைப்படும், அதாவது போல்ட்டு. ஸோ இது நான் சுவிட்சிலேருந்து தான் எடுத்தேன், சுவிட்சுக்கு தருவாங்க அதுதான் எடுத்தோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பழைய ஸ்க்ரூ தான், இது 2 எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் எடுத்துங்க, கண்டெய்னர் மாதிரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் எதுக்கு அந்த உட்டன் பிளாக் எடுத்துருக்கேன்னா, ஸோ நான் அந்த இடத்துல கிளிப்பு வைக்கும் போது ஹைட்டுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சைடு திருப்பி கூட ஒட்டிக்கலாம். எனக்கு இந்த சைடு இருந்தால் ஈஸியாக இருக்கும்னால நான் இப்படி வச்சு ஒரு உட்டன் பிளாக்கை வச்சு ஒட்டலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ செய்ய தொடங்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளிப்பு எடுத்துக்கலாம். கிளிப்பில் நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சு மாதிரி யூஸ் ஆகும் இந்த கிளிப்பு தான். ஸோ நார்மல் சுவிட்ச் வச்சுருந்தால் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது நம்மளோட டோர் அலாரம். அதுக்காக நம்ம இந்த ஸ்க்ரூவை தான் ஆன் ஆஃப் சுவிட்சாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நம்ம கிளிப்பில் இந்த 2 சைடும் ஸ்க்ரூ இந்த போல்ட்டு உள்ளுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம ஓட்டை போட போகிறோம் சால்ட்ரிங் ஐயனை யூஸ் பண்ணி. ஸோ ஓட்டை போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடு ஈக்குவலாக ஹோல் போட்டாச்சு சால்ட்ரிங் ஐயனை யூஸ் பண்ணி. எப்படி இருக்குன்னு பாருங்கள் சால்ட்ரிங் ஐயனு. ஸோ இது பழைய கிளிப்பு தான், அதனால தான் சால்ட்ரிங் ஐயன் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு ஸ்க்ரூ ஃபிட் பண்ணுற வேலையில் இறங்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணலாம். ஸ்க்ரூ நம்மளுக்கு உள் சைட்லேருந்து வரணும், ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி உள் சைட்லேருந்து வர மாதிரி வச்சுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நடுவில் தான் நம்ம ஏதாச்சும் பிளாஸ்டிக் மாதிரி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே டச் ஆகுதா, இது 2ம் டச் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது டச் ஆகணும், பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் எடுத்துடலாம். ஓகே, கரெக்டாக டச் ஆகுது. ஸோ நேராக வச்சுருங்க, 2த்தையும் நேராக இருக்கணும், சரிசமமாக ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன் 2 சைடும். இப்போ ஒட்டிட்டு இதை ஹாட் க்ளூ ஓரமாக வச்சிடலாம். ஒட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளூ இருக்கும், ஹாட் க்ளூவோட அந்த எக்ஸ்ட்ரா பீஸு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம இதில் தான் பேட்ரி பவர் கன்வெர்ட் ஆகும் ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலமாக. ஸோ அதனால் இதில் க்ளூ இல்லாத மாதிரி 2 சைடும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இல்லை இப்போ நம்மளுக்கு சுவிட்சு ரெடி ஆகிடுச்சி. இப்போ கனெக்ஷனுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு சுவிட்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் பேட்ரியும் பேட்ரி கனெக்டரும் வச்சுருக்கோம். ஸோ பேட்ரி கனெக்டரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்மளோட பஸ்ஸர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, பஸ்ஸர்லேருந்து ரெட் ஒயரு, அதாவது ரெட்டும் கனெக்டர்லேருந்து வர ரெட்டையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ரெட்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளாக்கை நம்ம இந்த ஸ்க்ரூவோட அட்டாச் பண்ணோம். ஸோ ஒயர் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதும், இப்போ நான் இதோட கனெக்ட் பண்ணிடுறேன்.
ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இதோடையும் இந்த கனெக்டரோட மைனஸை இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பஸ்ஸரோட மைனஸை இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக முறுக்கி விட்ருங்க, அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். செக் பண்ணிடுங்க முறுக்கி விட்டு. ஸோ நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுருங்க. அப்படி முறுக்கிறதுக்கு ஒயர் பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பேட்டரி அட்டாச் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டச்சில் இருக்கிறதுனால ஆன் ஆகுது. ஸோ இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒன்று வச்சு பார்க்கலாம். இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதுக்கு என்ன வைக்க போகிறேன்னா, ஸோ இழுத்து விட்டால் வர மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் இந்த ஐஸ் குச்சி தான் நடுவில் வைக்க போகிறேன். அதாவது ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு நடுவில் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான இதாக இது இருக்க போகுது. இப்போ நான் இந்த ஐஸ் குச்சி வச்சுருக்கேன். ஸோ நீளமாக இருக்குது, நான் சின்னதாக தான் கட் பண்ணி வைக்கணும். இப்போ டெஸ்டிங்க்காக நான் பெருசாக வச்சுருக்கேன். இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அலாம் அடிக்கலை. ஸோ சப்போஸ் நம்ம வீட்டுக்குள்ளே யாராச்சும் வந்தாங்கன்னா கதவு ஓப்பன் ஆகும்போது இது இழுக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது லைட்டாக. ஸோ உங்கள் ஃபோர்ஸாக கதவு ஓப்பன் ஆகும்போது ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அலாரம் ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட பாக்ஸில் செட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் அசையாமல் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த உட்டன் பிளாக்கை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டலாம். ஸோ க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்போ ஒட்டலாம். ஒவ்வொன்றா ஒட்டுங்க, ஒவ்வொன்றா ஒட்டிட்டு பார்த்து பாருங்கள். ஸோ இது கையில் சுட்டுறோம், பார்த்து ஒட்டுங்க. ஸோ சேஃப்டியாக கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பழசு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு, ஒட்டிடலாம். ஸோ சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிடலாம். ஸோ நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்து நல்லா அப்போ தான் ஒட்டும் நம்மளுக்கு. ஸோ நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த கிளிப்பை ஒட்டலாம். கிளிப்பை வந்து நல்லா அந்த ஃபுல்லாக அந்த சமமாக இருக்க ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அடிப்பகுதி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஒட்டிடலாம். சேஃப்டி தான் முக்கியம், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஷர் கொடுங்க இதுக்கும். ஸோ அது ப்ரெஷர் கொடுக்குறேன்னு கிளிப்பை உடச்சிடாதீங்க பார்த்து. ஸோ கிளிப்பு உடஞ்சிருச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணோம். ஸோ இது ப்ரெஷர் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா டைட்டாக ஒட்டிடுச்சு. இப்போ வந்து இந்த கிளிப்பை வந்து ஒட்டலாம். அதாவது கனெக்டரை நான் இந்த மாதிரி ஒட்டிடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளூ கன்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளிப்பில் சரியாக ஒட்ட மாட்டேது. கிளிப்பு பிளாஸ்டிக்கில் எடுத்துருது. ஸோ அதனால் நீங்கள் டபுள் சைட் டேப் ஒட்டுறது பெட்டர், ஓகேவா? டபுள் சைட் டேப் ஒட்டிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ க்ளூ கன் இருந்தாலும் க்ளூ கன் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சிப்பாக ஒட்டிக்கிட்டோம். ஸோ நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காயட்டும். ஸோ இப்போ வந்து இந்த ஒயரு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த ஒயரை வந்து ஒட்டிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒயர் வந்து இதில் டச் ஆகக்கூடாது நம்மளோட ஸ்க்ரூவோட. இதை ஒட்டிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், அந்த ஒயர் அதில் போய் டச் ஆகுது. ஸோ நீங்கள் டேப் போட்டிருந்தால் பரவாயில்ல, டேப் போட்டு ரோல் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் டேப் போட்டில் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நான் எப்போ வேணால் டிஸ்மேட்டர் பண்ணிடுவேன், அதுக்காக. ஸோ நல்லா டேப் போட்டு ஒட்டிடலாம். டேப் போட்டு ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ கையிலலாம் சுடுது, நல்லா சூடாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு காஞ்சக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சக்கப்புறம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த சைடு கதையும் ஒட்டலான்னு பார்த்தேன். ஸோ அது வேணாம், ஒயர் டைட்டாக இருக்குது, அதனால் அப்படியே விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஐஸ் குச்சியில் ஓட்டை போட்டு த்ரெட்டை கட்டி வச்சுருக்கேன். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்தேன். இப்போ பேட்டரியை போட்டுடலாம். பேட்டரியை கரெக்டாக ஆங்கிள் பார்த்து மாட்டுங்க. ஆங்கிள் பார்த்து மாட்டிட்டு ஃபிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டரியை கிளிக் பண்ணாதீங்க, இந்த ஸ்டிக்கை வந்து
ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது நம்மளோட சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேட்ரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இழுப்போம். ஸோ இது எந்த மெத்தட்னா, உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் நீங்கள் தூங்கிட்டு இருக்க சமயத்துலையோ எப்போ தனியாக இருக்க சமயத்தில் யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிற கதவில் அந்த த்ரெட்டை மாட்டும் போது அந்த கதவோட இன்னொரு கதவோட ஃபோர்ஸில் வந்து இந்த கிளிப்பு வந்து இழுக்கப்படுது. ஸோ அதனால் நம்மளோட சுவிட்சு வந்து ஆன் ஆகி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இண்டிகேட்டர் மூலமாக இது ஈஸியாக வருது. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக இழுக்கணும். நல்லா ஃபோர்ஸாக தான் வரும் கதவு. எங்கள் ஸ்ட்ரென்த்து இல்லை. பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டாக வருது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதே டெய்லியும் போட்டு பார்க்காதீங்க, பேட்ரி வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஃபிட் பண்ணலாம். இது எப்படின்னா, நான் டோரில் ஃபிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இதோட கையில் வந்து நான் இந்த சைடில் வந்து ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்குது, அதில் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை திறந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் திறந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ திறக்கும் போது அலாரம் அடிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சவுண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாம் தூங்கிட்டு இருக்கவும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இதை அடிக்கடி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பாதி பேட்ரி போயிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ see you next வீடியோ. திரும்பி இழுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஈஸியாக மேக் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you next. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்யூரிட்டி அலாரம் எப்படி மேக் பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. ஸோ வியூ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ. இது சூப்பராக மேக் பண்ணியிருந்தோம். ஸோ லைக் பண்ணுங்கள் அதுக்கும். ஸோ நீங்களும் நம்ம சேனல்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you next வீடியோ.